இந்த உறவுகளையும் உணர்வுகளையும் இணைக்கும் கலாச்சாரம் எனும் இடைகளால் உருவானது ராமராஜின் பட்டு வேஷ்டிகள். தர்மபசு ஒத்தைக்கால் தான் நிற்கிறது என்பது உங்கள் வாதத்திலே இருந்து எனக்கு புரிகிறது. ஆமாம், நான் சொல்ல வருகிறது இப்போ நீங்கள் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். தசரதன் செய்தது அந்த செயல். ஆமாம், அது நீங்கள் சொல்கிறீர்கள். அவன் இஷ்டப்படிக்கு ஆட்சியை மாற்றினான். இப்போ இந்த காட்சியை படிப்பதனாலே இன்றைக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன? அதான் சொல்ல வர நடுவர் அவர்களே, அறம் சார்ந்து ஒன்று செஞ்சான் முதல் நாள். எனக்கு அது ஒன்றும் வேண்டாம். அதாவது நான் கேட்கிறேன், தசரதன் செய்த செயலை இன்றைக்கு ஒருவன் படிக்கிறான் என்று வையுங்கள். அதனாலே வரக்கூடிய நஷ்டம் இன்றைய உலகத்திற்கு என்ன? நாடு நாடா இருக்காதுன்னு அர்த்தம். நாடு நாடாக இருக்காது என்று அர்த்தம். அவ்வளவுதான். நான் அதை எதிர்கொள்கிறேன். சரி, நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஐயா, எதிரணி வழக்கறிஞர் அவர்கள் பண்பாடு இல்லாத சமூகம், மனசாட்சி இல்லாத இன்பம், தியாகமே இல்லாத பக்தி, நேர்மையே இல்லாத உழைப்பு, மனிதாபமே இல்லாத சூழல், அரசியல் எல்லாம் நிகழக்கூடிய இந்த காலம் என்றால் எனக்கு தெரிந்து மருந்து எப்பொழுது தேவைப்படும் என்றால் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதுதான் மருந்து தேவைப்படும். இந்த சமூகம் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கான மருந்து கம்பராமாயணத்தில் அரசியலாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று கம்பன் சொன்ன அந்த ஒற்றை வரியை உலகம் பின்பற்றும் என்றால் இன்றைக்கு காசாவிலே இவ்வளவு கூச்சல் இருக்காது, இன்றைக்கு பாலஸ்தீனம் அழியாது, இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் அழிந்திருக்காது, இன்றைக்கு ஈராக் அழிந்திருக்காது, இன்றைக்கு இலங்கையில் மிகப்பெரிய இனப்படுகொலை நிகழ்ந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் கம்பராமாயணத்தின் போர் அரசியல் என்பது மிக முக்கியமாக தூக்கி பிடிக்க வேண்டும் என்று அவருடைய அந்த முதல் வழக்கை நான் எதிர்த்து அமைகிறேன். வணக்கம். ஏங்க, எந்த மருந்து நல்லா இருக்கும்னு நினைச்சு குடிக்கிறோமோ அந்த மருந்தை குடிச்சிட்டு பல பேர் போயிட்டான் சார். அதனால எந்த மருந்துமே குடிக்க கூடாது ஒரு குழப்பமான மனநிலைக்கு வழக்கறிஞர் அவையை அழைத்து செல்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இங்க பாருங்க, நான் குற்றம் சாட்டலைங்க, நீங்க தான் சொன்னீங்க நோய்க்கு மருந்துன்னு. நோய்க்கு மருந்துங்கிறது நீங்க சொல்ற இருமல் மருந்து அல்ல. நீங்கள் சொன்ன இருமல் மருந்தை நான் சொல்லவில்லை. கொரோனாவில் இருந்து நம்மை காப்பாற்றியதில் இருக்க அந்த தடுப்பூசியை நான் சொல்லுகிறேன். கம்பராமாயணம் என்பது நோய்கள் வராமல் காப்பதற்கான தடுப்பூசி. அதை இந்த சமூகம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய அரங்கங்கள் அமைகின்றன என்று நான் நினைக்கிறேன். வக்கீல்கள் 2 பேருக்கும் இந்த மன்றம் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறது, மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறது. நீங்கள் எடுத்துக்கொண்ட வழக்கை விட்டு கொஞ்சம் தூரப் போகிறீர்களோ என்று நான் ஐயப்படுகிறேன். என்னவென்று கேட்டால், எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு ராமாயணம் இன்றைக்கு ஒவ்வாது அல்லது கலியுகத்துக்கு ஒவ்வாது, இதுதான் விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறீர்கள் கலியுகத்திலே அறம் நிற்காது, இது அடிப்படை. ஆகவே ராமாயண நூல் அறநூலாக இருந்தால் அது நிற்பதற்கு அது துணை செய்யும். இப்போ அது அடிப்படை. இப்போ நீங்கள் சொல்லுகிறதன்படி ஒவ்வாது என்றால் ராமாயணம் அறநூலாக இருக்கக்கூடாது. நீங்கள் ராமாயணத்தை அறநூல் என்று எடுத்துக்கொள்கிறீர்களா, இல்லை என்கிறீர்களா? நடுவர் அவர்களே, அறநூல் இல்லை என்று ஒன்றை எப்படி நீங்கள் ஒதுக்கிவிட முடியும்? அது காட்டுகிற அறம் இருக்கிறது. நான் ஒதுக்கவில்லை, உங்களிடம் கேட்கிறேன். அது காட்டுகிற அறம் இருக்கிறது. அந்த அறம் இன்றைய சூழ்நிலைக்கு ஒவ்வாதுன்னு சொல்றேன். அப்படியானால் அது அறநூலாக இருக்க முடியாது என்பதுதான். அறநூலாக இருக்க முடியாது அல்ல, அது காட்டுகிற அறம் இருக்கிறது. அது இன்றைக்கு பின்பற்றத்துக்கு தக்கதாக இல்லை. எந்த அறம் சொல்லுங்கள். எல்லா அறமும் தான். எல்லா அறமும் இன்றைக்கு ஒவ்வாதா? ஒவ்வாது. நான் அதுக்காக வரிசையா அடுக்குனேன். நான் என்ன சொல்கிறேன் மாது அவர்களே, அதாவது கேள்விக்கு உடன் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை, சிந்தித்து சொல்ல வேண்டும். உண்மையை சொல்வதற்கு சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனே சொல்லாமே. அதாவது அப்படியானால் நீங்கள் சொல்கிறீர்கள் ராமாயணம் என்பது அறநூல் அல்ல. அறத்தை சொல்லித் தருகிற ஆனால் பின்பற்றத்தக்க நூல் அல்ல. சரி, இன்றைக்கு கலியுகம் அறம் இல்லாதது. ஆமா, அறம் இல்லாததற்கு அறம் இல்லாத ஒரு நூல் பொருந்தும் தானே. ஏன் பொருந்தாது என்று வழக்காடுகிறீர்கள்? ஏன் பொருந்தாதுன்னா, பொருந்த வைக்க பார்க்கலாமான்னு முயற்சி செய்யறதை யோசிக்கிறதுக்காக தான் இந்த வழக்காடு பண்றோம். நான் என்ன சொல்றேன், அது பொருந்தாதுன்னு சொல்றேன். அவர் பொருந்துமான்னு ஏதாவது சொல்லுவாங்களான்னு பாக்குறேன். அதாவது
போர் என்பது, நான் இதை சொல்கிறேன், ஏய், யாரோடும் பகை நான் இல்ல, ஒண்ணு சொல்றேன். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பது உங்களுக்கு ஒவ்வாதது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? நான் அதற்கு விளக்கம் தருகிறேன். போர் என்பது வேறு, இனப்படுகொலை என்பது வேறுயா. கம்பர் காட்டிய அரசியல் போர் என்பது பகையற்ற நிலை. போரிலே பகை கூடாது. அதனால் தான் ராமன் தன் அம்பை எடுத்து ராவணன் மீது எய்கின்ற பொழுது அவன் முகபாவம் எப்படி இருந்தது என்று குறிப்பிடுகின்ற பொழுது, கூனியின் முதுகிலே மண் உருண்டை எடுத்து அடிக்கின்ற பொழுது எந்த முகம் இருந்ததோ அந்த முகம்தான் அங்கேயும் இருந்தது என்றால், கொள்கை முரணுக்காக அவன் அங்கே தண்டிக்கப்பட்டானே தவிர ஒருபோதும் அவன் அங்கே பகையை வளர்த்து கொள்ளவே இல்லை. இன்றைக்கு போய் நாளை வா என்று சொன்ன அந்த அரசியல், பகை இல்லை என்றால் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்கின்ற அந்த அறத்தை இன்றைக்கு இந்த உலகம் கற்றால், மூன்றாவது நிலையில் ஒரு உலகப் போரை தடுக்கக்கூடிய அருமருந்தான சொல்தான் யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்பது. அந்த ஒரு அற சான்று இன்றைக்கு கலியுகத்திற்கு ஒரு மருந்தாக, ஒரு தடுப்பூசியாக இந்த மன்றம் தீர்மானமாக அதை தன் தீர்ப்பிலே சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் போரொடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற அந்த கம்பனுடைய வரியை எடுத்துக்கொண்டு இன்றைய உலகத்திற்கு அந்த அடி நல்ல பாடம் புகட்டி இந்த உலகத்தை செம்மையான வழிநடத்தும் என்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லுங்கள் ஐயா. நான் இன்னும் ஒரு விஷயத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க. வாலியை கொல்லுகின்ற பொழுது வாலி கேட்கிறார், நான் என்னை ஏன் கொல்கிறாய் என்றால், நீ மிகப்பெரிய பிழையை செய்தாய் என்று ஒரு பட்டியல் போடுகிறான் ராமன். அது இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டுமா இல்லையா? அந்த பட்டியலில் ஒன்று, என்னிடத்தில் ஆயுதங்கள் இல்லை என்று எந்த ஒருவன் தன்னுடைய 2 கைகளையும் எடுத்து மேலே குவித்து ஐயா என்னை விட்டுவிடு என்று சரண் வந்ததற்கு பிறகும் நீ அவனை மன்னிக்காமல் நீ சுக்ரீவனை கொல்வதற்காக அவனை துரத்தினாய் இல்லையா? அதனால் உனக்கு இந்த தண்டனை கிடைத்தது என்கின்ற பொழுது, ஒரு இனக்குழுங்க, தமிழ் இனக்குழு கையை உயர்த்திருச்சிங்க. மே 8ஆம் தேதி கையை மேல உயர்த்திருச்சு, எங்க கிட்ட ஆயுதம் கிடையாது, இன்றைக்கு நாங்கள் நிராயுதபாணியாக நிற்கிறோம்னு எடுத்து அந்த இனப்படுகொலையை நிகழ்த்தினார்களா இல்லை? அவர்களுக்கு இந்த யாரோடும் பகை கொள்ளலன் என்கின்ற சொல்தான் மருந்து என்று நான் மீண்டும் அந்த வழக்கை எதிர்கொண்டு அமைகிறேன். அரவிந்த் அவர்களே, உங்களிடம் நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். அதாவது போரொடுங்கும் புகழொடுங்காது என்று வசிட்டர் ராமனுக்கு சொன்னார். அந்த வார்த்தையை இன்றைய உலகம் ஏற்றுக்கொண்டால் உலகம் உயர்வடையும் என்கிறீர்கள். நான் உங்களை கேட்பது, வசிட்டர் சொன்ன வார்த்தையை ராமன் செயல்படுத்தினானா? போரொடுங்கும் புகழொடுங்காது என்று சொன்னேனே, ராமன் அதற்கு பிறகு வாலியோடு போர் செய்தான், ராவணனோடு போர் செய்தான், கவந்தனோடு போர் செய்தான், இதெல்லாம் போர் செய்திருக்கிறானே. ஆகவே ராமனே அந்த வார்த்தையை ஏற்காத பொழுது எப்படி இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிறீர்கள்? நான் ஒரே ஒரு நுட்பத்தை மட்டும் சொல்றையா. 2 வீரர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேரில் ஒருவன் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு குதிரையில் நிற்கிறான், இன்னொருவரும் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு குதிரையில் இருக்கிறான். ஒருவன் குதிரையினுடைய காலை வெட்டி விட்டான், அவன் கீழே இறங்கி விட்டான் என்றால் குதிரையில் இருக்கவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் மறுபடியும் கீழே இறங்க வேண்டும். காலில் இருந்து கால் என்றால் அதுதான் போர் நெறிமுறை. அதான் யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் என்கின்றதுதான் சொல். போர் என்பது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது ஆசை. எப்பொழுது அந்த பகை ஒடுங்கும் என்றால் இந்த மனநிலைக்கு சமூகம் வர வேண்டும். கீழே 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஒரு அராபிய விஷயத்தை சொல்கிறேன். கீழே 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்பொழுது ஒரு வீரன், கீழே விழுந்த வீரனுடைய கழுத்துல ஓங்கி இப்படி ஓங்குறான் பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு விஷயம் நடந்துருது. உடனே விட்டுட்டு போயிடுறான். அவன் சொல்றான், என்ன கொல்லுங்கிறான். கொல்ல முடியாத, நாளைக்கு போருக்கு வான் போயிட்டான். நாளைக்கு போருக்கு வருகின்ற போது அவனிடத்தில் கேட்கிறார்கள், நீ ஏன் என்னை கொல்லாமல் விட்டாய் என்றவுடன், நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது தமிழர்களுடைய போர் பண்பாட்டை பற்றி. பண்பாடையா நான் கேட்கிறேன். இப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது கம்பராமாயணம் தேவையா இல்லையா? நான் சொல்ல வரேன். கம்பராமாயணத்திலே ராமன் பகை கொண்டானா இல்லையா? அவன் பகை கொள்ளவே இல்லை என்பதுதான் எங்களுடைய ராமர்கான உயர்வு நிலை. கேட்கிறேன், அவன் கொள்கை முரண் கொண்டான், பகை கொள்ளவில்லை. நான் கேட்கிறேன், ராமன் கடல் தாண்டி போக வேண்டும் என்று கற்களை தூக்கி வானரங்கள் எல்லாம் கடலிலே போட்டன அல்லவா? அப்படி போட்ட பொழுது அந்த கற்கள் எல்லாம் கடலிலே தாழ்ந்தது. தன்னுடைய அந்த முயற்சிக்கு வர்ண பகவான் உதவி செய்யவில்லை என்று வர்ண பகவானோடு போர் புரிய புறப்பட்டானா இல்லையா? ஆமாம். இது பகையா இல்லையா? ஒன்று. இரண்டாவது,
சீதையை தூக்கி கொண்டு போனது தெரிந்தவுடனே இந்த உலகத்தை அழிப்பேன் என்று ராமன் புறப்பட்டானே, அப்போ சடாயு தடுத்தானே, நீங்கள் செய்கிற பிழை இல்லாமல் உலகம் செய்யும் பிழையும் உண்டோ என்றான். அது பகை இல்லையா? இதெல்லாம் ராமனே பகை செய்து காட்டியிருக்கிறானே. இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றைய உலகத்தை திருத்தி விடலாம் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? அறம் என்கின்ற ஒரு சொல் உண்டு, அறச்சீற்றம் என்ற ஒரு சொல் உண்டு. வெறும் இனிப்புகளால் மட்டும் ஆனதில்லை இந்த உலகம். இந்த உலகம் வழி தவறி போகின்ற பொழுது அந்த வழி தவறுகின்ற அந்த சமூகத்தை சீர்படுத்துவது என்பது ஒரு கடுமையான முயற்சி. அந்த கடுமையான முயற்சி ஏற்படுகின்ற பொழுது அது போர் என்று சொல்ல முடியாது. அறத்திற்கு எதிரானவர்களை தடுத்தாட்டு கொள்ளக்கூடிய ஒரு தலைமை பண்பு, அந்த தலைமை பண்பின் மீது கம்பராமாயணம் ஒருபோதும் கேள்விகளை எழுப்பியதில்லை. எப்பொழுது நாம் அடிக்கக்கூடியவர்களை நம்மை விட தாழ்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அறமற்ற சூழ்நிலை இருந்தாலும் அறம் சொல்லிக் கொடுத்து நீ திருந்தி வா என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது தான் கம்பராமாயணத்தின் வெற்றி. ஒரு முன்னுரையாலே நான் கேட்ட 2 கேள்வியிலிருந்து தப்ப பார்க்கிறீர்கள். நான் கேட்கிறேன், வர்ண பகவான் மீது ராமன் போர் தொடுப்பதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதுதான் மனித உரிமை, அதுதான் அறம் சார்ந்த உரிமை. யார் ஒருவர் அறம் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்யவில்லையோ அவர்களை அந்த அறம் சார்ந்த விஷயத்திற்கு அழைத்து வருவதற்கு பெயர் போர் இல்லை. நீர் என்பதிலே ஒரு பொருள் போட்டால் அது தாழச் செய்வது நீரினுடைய வேலை. தன் தேவைக்காக அதை தாழாமல் தடுக்க வேண்டும் என்று ராமன் கேட்கிற பொழுது அது அறமாகுமா? கண்டிப்பாக அறமாகும். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் அறம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்கு சில சட்டத்திட்டங்களை மீறலாம் என்பதுதான் கம்பன் நமக்கு தருகின்ற மிகப்பெரிய அற உரை என்று நான் கருதுகிறேன். பர்வீன், நான் கேட்பது என்னவென்றால், வர்ண பகவானிடம் இவன் உரிமை கேட்க போர் செய்ய புறப்பட்டது என்பது தன் சுயநலத்துக்காக. ஆகவே அதை அறம் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்பது கேள்வி. நான் கேட்பதெல்லாம் இதுதான். அதாவது இந்த ஒரு அடி இருக்கிறது, ராமாயணம் உலகத்தை திருத்திவிடும் என்கிறீர்களே, இந்த ஒரு அடி இருக்கிறதே தவிர இதை சொன்னது வசிட்டர், கேட்டவன் ராமன். ராமனே இதை கடைபிடிக்கவில்லை என்கிற பொழுது இந்த காவியம் எப்படி உலகத்தை திருத்தப் போகிறது? இது தத்துவார்த்தமாக நீங்கள் அணுக வேண்டிய ஒரு வாக்குமூலம். இதை நேரடியான ஒரு, அதாவது கம்பன் தன் எல்லையின்மை என்ற பொருளதனை தன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்பதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், கம்பன் காட்டுகின்ற பாத்திரங்களினுடைய அசைவுகள் ஒரு மிகப்பெரிய அறம் சார்ந்த ஒரு கருத்தை முன்னெடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய கண்ணிகள் தான். அந்த கண்ணிகளை பெரியவர்கள் மிகச்சரியாக புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தினால் நிச்சயமாக இந்த கலியுகத்தில் இந்த பசு சாயாமல் நிலை பெறும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த வழக்கை எதிர்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் இருக்கைக்கு வாருங்கள். மாது, நீங்கள் ஒளிவாங்கிக்கு வாருங்கள். இப்பொழுது இந்த விவாதத்தை ரொம்ப விரித்து கொண்டு போகாமல் ஒரு எல்லைக்குள்ளே நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த அரசியல் என்று நீங்கள் தொடங்கினீர்களே, அது பர்வீன் சொல்லி வருகிற செய்தியோடு இந்த போரொடுங்கும் புகழொடுங்காது என்பதை கம்பன் தந்த இன்றைய நோய்க்கான ஒரு மாத்திரையாக கொண்டால், அந்த வார்த்தையை கடைப்பிடிக்க இன்றைய உலகம் தலைப்பட்டால் இன்றைய உலகம் ஒரு தர்ம நிலைக்கு போகும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ நான் அவர்களிடம் குறுக்கு கேள்விகள் கேட்டேன். அது என்னுடைய எண்ணம், என்னுடைய விவாதம். உங்களை நான் கேட்கிறேன், அந்த வார்த்தையை நாங்கள் ஒரு லட்சியமாக கொண்டால், இன்றைக்கு ஐநா சபையிலேயோ எங்கேயோ போரொடுங்கும் புகழொடுங்காது யாருடன் பகை கொள்ளனன் என்ற வார்த்தையை நாங்கள் ஒரு பொன்னெழுத்தாக பதிவு செய்தால் இந்த உலகம் திருந்துமா? திருந்தாதா? திருந்தாது. நீங்கள் ஏன் என்பதற்கு காரணம் சொல்ல வேண்டும். காரணம் சொல்கிறேன். நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டால், நான் இந்த வழக்கு ஒவ்வாதுன்னு கொண்டு வந்ததுக்கு காரணமே அதுதான். இதை அறநூல்னு நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் அதுதான். ஆனால் ஏன் ஒவ்வாதுன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நாம் படிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கோமே தவிர அதை ஏற்று நடத்துவதற்காக நாம் வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். நான் இப்படி சொல்லட்டுமா? நான் இப்போ கேட்கிறேன். இல்லை, நில்லுங்கள். நீங்கள் இந்த இடத்துல நிறுத்துங்கள். அதாவது நாங்கள் அதை கடைப்பிடிக்கவில்லை. கடைப்பிடிக்கிறதுக்கு இல்லை, படிச்சுட்டு திருப்பி மாற்றக்கூடாது. நான் கேட்கிறேன், அதாவது அது ஒரு நல்ல விஷயம், நாங்கள் அதை கடைப்பிடிக்கவில்லை. இப்ப நான் கேட்கிறேன் உங்களிடம், கொஞ்சம் பொறுங்கள். நான் இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், அந்த விடயம் நல்ல விடயம், நாங்கள் கடைப்பிடிக்கவில்லை என்றால் குற்றச்சாட்டு ஆர் மேல் இருக்க வேண்டும்? ராமாயணத்தின் மேல் இருக்க வேண்டுமா? மக்கள் மேல் இருக்க வேண்டுமா? கலியுகத்தின் மேல் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சாட்டி இருக்கிற குற்றச்சாட்டு ராமாயணத்தின் மேலே.
ராமாயணத்தின் மேலே தான் குற்றம் சாட்டு, கலியுகத்துக்கு பொருந்தாது என்று சொல்கிறீர்கள். இப்ப நீங்களே சொல்கிறீர்கள் அது கலியுகத்துக்கு பொருந்தும் என்கிறீர்கள். அதை கலியுகம் கடைபிடிக்காதது என்பது கலியுக மக்களுடைய குறையாகுமே தவிர ராமாயணத்தினுடைய குறையாக எப்படி மாறும்? நான் ராமாயணத்தை இப்பவும் குறை சொல்லலையே. நான் எப்ப ராமாயணத்தை குறை சொன்னேன்? ராமாயணத்தில் சொல்லப்படுகிற செய்திகளை இந்த கலியுகத்தில் இருக்கிறவர்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் கடைபிடிக்க இயலாதுன்னு தான் சொல்றேன். கலியுகம் என்பது இந்த சமுதாயம் தானே. கடைப்பிடிக்க ஏன் முடியாது என்கிறீர்கள்? ராமாயணம் ஒரு நல்ல விஷயத்தை ஒருவர் சொன்னால் அதை கடைப்பிடிக்க முடியாது என்று நீங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? நீதிபதி அவர்களே, அவர்கள் பேசுகின்ற பொழுது உங்களுடைய கருத்தை அவர்கள் எதிர்கொள்ளாமல் இருப்பது நான் மறுப்பதற்கான தடையாக இருப்பதனால் சொல்லுகிறேன். ஒன்று, கம்பன் காட்டிய அத்தனை விஷயங்களும் அறம் சார்ந்ததா இல்லையா? இது மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் அது அறம் சார்ந்தது என்கிறீர்கள், அது அறம் சாராதது என்கிறீர்கள். இரண்டு குழப்ப நிலையிலிருந்து வெளியில் வாருங்கள் என்று நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளோதானே. இது அறம் சார்ந்ததா? நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னது சொல்கிறேன். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமராம் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டான். அதுதான் இன்னைய தலைப்பு. அது அறநூல் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிறவன் அதை அறமா எடுத்துக்கணும்னு நினைக்கலையே. நான் என்ன பண்ணட்டும்? அதுதான் கலியுகத்தில். நீங்க கேட்கலாம் யாருமே இல்லையா அப்படின்னு. நீங்க தான் சொல்றீங்க என்ன பசு ஒரு காலோட நிக்குது. அது மாதிரி யாரோ சில பேர் தர்மத்தை கடைபிடிக்கணும், அறத்தோட இருக்கணும்னு நினைக்கிறானே தவிர பெரும்பான்மை அப்படி இருப்பதற்கு நினைக்கவே இல்லை. அப்படி என்றால் அதை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர இந்த காலகட்டத்திற்கு ஒவ்வாதது என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? எங்க கடைபிடிக்க முடியாதுன்னா ஒவ்வாதுன்னு தாங்க அர்த்தம். கிடையவே கிடையாது. இல்ல, நான் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க சார். கல்வி கூடத்தில் டீச்சரை பெற்றாங்க சார். இது நடக்குமா? இது உண்டா சார்? இன்னைக்கு எத்தனை போக்சோ சட்டம்? என்ன நாடு? பெருந்தரங்கன் பிறைநுதலாற்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு வைகளும் ஈகளும் விருந்தும் அன்றி விளைவினை யாவேன்னு எழுதின இந்த நாட்டில் இந்த கம்பராமாயணத்தில் தான் அப்படி இருக்கிற மாதிரியா இன்னைக்கு இருக்கு. அதனால தான் கேட்குறேன். அதனால கம்பனை ஏதோ படிப்பதற்காக இவர்கள் வைத்துக் கொண்டு. நண்பர் மாது அவர்களே, மீண்டும் கேட்கிறேன் உங்களிடம், நீங்கள் ராமாயணத்தை விடுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்ட நூல்கள் கொலை செய்யக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, கற்பழிக்கக்கூடாது என்று சொல்கிறதா இல்லையா? இருக்கு. ஆனால் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கோர்ட் வேண்டாம், சட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? அப்போ எப்படி நீங்கள் ராமாயணத்தில் மட்டும் அந்த குற்றத்தை ஏற்றுகிறீர்கள்? மாது அவர்களே, நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒன்று, வழக்காடு மன்றத்திலே கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது அதை புத்திக்கெடுத்து பதில் சொல்ல வேண்டும். உடனே பதில் சொன்னால் சபை கைதட்டுமே தவிர அதனுடைய பயன் வராது. நான் இப்போ உங்களை கேட்கிறது, சட்டம் முதலியவையெல்லாம் இன்றைக்கு இருக்கிற பொழுது அந்த சட்டங்களை நாங்கள் கடைப்பிடிக்காமல் பல குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக சட்டம் வேண்டாம், சட்ட மன்றங்கள் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. சட்டமன்றங்கள் வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அதுபோல ராமாயணம் சில தர்மங்களை சொல்கிறது. நாம் கடைப்பிடிக்கவில்லை என்பதற்காக ராமாயணம் இந்த காலத்துக்கு பொருந்தாது என்று எப்படி சொல்வது? நான் அதுதான் சொல்ல வரேன். நீங்க சொன்னது தான் இதுக்கும் பதில். மெஜாரிட்டி அதுதானே. இன்னைக்கு நீங்க சட்டம் இருக்கே தவிர தப்பு செய்யறவன் என்ன தெரியுமா பண்றான்? எப்படிடா தப்பிக்கலாம்னு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தானே தப்பே பண்றான். நீங்க சட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ சட்ட நீதிமன்றங்களை எல்லாம் நீக்கி விடுவோம். அதான் கிடையாது. அப்போ என்ன பண்ணோம்? தண்டனை நீங்கள் என்ன பண்ணோம்? அதிகம் பண்ணணும். அவன் என்ன பண்ணுறான்? அந்த தண்டனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணுறான். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டால், நீங்கள் 1000 சட்டங்களை போடுங்க, 1000 பண்ணுங்க, எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறான்? தெரிஞ்சுக்கிட்டே நான் தப்பு செய்வேன்னு செய்கிறான். அதுக்கு என்ன காரணம் கேட்டால் கலியுகம்ங்கிறேன் நான். சரி சரி, இது இந்த அளவிலே எனக்கு தேவையான கருத்துக்களை உங்களிடமிருந்து நான் வாங்கிவிட்டேன். அடுத்த குற்றத்துக்கு செல்லுங்கள். ராமனை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லி அடுத்தது நான் சொல்கிறேன். ராமன் அவன் யார் அப்படின்னு கேட்குறான். முதல்ல சீதையை பார்க்கிறான். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். சீதையை பார்த்த ராமன் என்ன முடிவு பண்ணான்னா, இது நாள் வரைக்கும் எந்த பெண்ணிடத்திலையும் என் மனசு இப்படி போனதில்லை.
இந்த பெண்ணிடத்தில் என் மனசு இப்படி போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவன் நிச்சயம் கன்னியா இருக்கணும். ஆகும் நல்வழி அல்வழி ஆகுமோ என் மனம் பாகுபோல் பைத்தொடி கன்னியே. அவன் இது நிச்சயமா குறுக்கீடு இல்லை. நான் ஒரு அறிவுறுத்தல் 2 வக்கீல்களுக்கும், இந்த குற்றச்சாட்டை நீங்கள் இன்னும் 10 அல்லது 12 நிமிடங்களுக்குள்ளே விவாதித்து முடிக்க வேண்டும். ஒரே வார்த்தை. ஆஞ்சநேயன் திருப்பி வரான். திருப்பி வந்து சொல்கிறான், அசோகவனத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. கண்டனன் கற்பின் கடையெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே என்ன தெரியுமா பண்ணான்? சீதை இருக்கிற திசையை நோக்கி வணங்கினான். ராமனை பார்த்து காட்டில் நீட்டினான். இப்போ கம்பன் என்ன தெரியுமா எழுதுனா? தின்திரல் அவன் செயல் தெரிய நோக்கினான் வண்டுரை ஓதியும் வழியல் அவள் கற்பும் நன்று. இப்போ ராமனுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறான் கம்பன். ராமன் யார் தெரியுமா? குறிப்பினால் உணரும் கொள்கையான். அவன் சொல்லவே வேண்டாயா, குறிப்பால சொன்னா போதும் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். சரி, ரைட். இப்போ ராமனை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவன் சீதையை பத்தி என்ன நினைச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சீதை கற்பு கரசியா இருக்கா. ராவண வதம் முடிஞ்சு அவளை கூட்டிட்டு வராங்க. இப்போ ராமன் என்ன பண்ணியிருக்கணும்? வாமா அப்படின்னு சேர்த்துக்கணுமா இல்லையா? சேர்த்துக்கலையே. தீல இறங்குன்ட்டான். தீல இறங்குன்னு சொன்னதை பத்தி கூட நான் நினைக்கலைங்க பெருசா. அடுத்து ஒன்று சொன்னான் பாருங்க, தீல இறங்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவளை பார்த்து கேட்குறான், என்ன அசோகவனத்தில் ரொம்ப ஜாலியா எல்லாம் சாப்பிட்டியா? நான் கேட்குறேன். அவன் கேட்டான், உன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ் பட மாண்டிலை. எதை கருதி என்கிட்ட வந்த? ஓ, என் கூட வந்து இனிமே நீ மகிழ்ச்சியா இருக்கலான்னு வாழலான்னு வந்தியா என்கிட்ட? நல்லா வந்தா போ. இங்க பாரு, உன்னை மீட்கணும்னு மீட்க வரல, என் மேல ஏதாவது பிழை வந்துடக்கூடாதுன்னு உன்னை மீட்க வந்த. நெருப்புல இறங்குன்னு சொன்னா நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து நெருப்புல இறங்குன்னு சொன்னா அவன் என்ன தெரியுமா திருப்பி கேட்பா? நீ என்ன பிரிஞ்சு 10 மாசம் தானே இருந்த? அவ கேட்பா, ஊன் திறம் உவந்தனை கேட்பாளா இல்லையா? நெருப்புல இறங்கும்போது என்ன சொல்லுவா? வா நீயும் வந்து என் கூட இறங்கு. சார் இது பொருந்துமா சார்? இது இன்னைக்கு தேவையா? எனக்கு இது பெருசு இல்லை சார். அந்த நெருப்பு கடவுள் கொண்டு வந்து சீதையை கையில் கொடுக்குறான் சார். இப்போ ராமன் என்ன சார் சொல்லியிருக்கணும்? நெருப்பு கடவுளே சொல்லிட்டான்னு வாங்கியிருக்கணுமா இல்லையா? ராமன் நெருப்பு கடவுளை பார்த்து கேட்டான், அம்மா நீ யாரு? நான் அவளை வேண்டான்னு சொல்கிறேன், நீ அவளை நல்லவன் சொல்லி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வரியா? என்னது இது அப்படின்னு கேட்டானா? இப்போ யோசிச்சு பாருங்க, இது பெண்மையை உயர்வு செய்த காப்பியம், சிறையிருந்தால் ஏற்றம் சொன்னது அப்படின்லாம் சொல்ற இந்த காப்பியம் இது சொல்லுதுன்னு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல சொன்னா இதை யாராலையாவது ஏத்துக்க முடியுமா? இல்லை இன்னைக்கு இருக்கிற பெண்கள் தான் இதை ஏத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு நெருப்புல இறங்கலன்னு நெருப்புல இறங்கிடுவாங்களா? அதனால தான் புதுமை பித்தன் இப்படி எழுதினா. அதை சொல்லி நான் என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். சாப விமோச்சனம்னு ஒரு கதை எழுதினார் புதுமை பித்தன். அதில் என்ன தெரியுமா? திரும்பி வரா சீதை, அகலிகையும் சீதையும் சந்திச்சுக்கிறாங்க தனிமையில். அப்போது அகலிகை கேட்குறா, ஆமாம் அங்கே அசோகவனத்தில் 10 மாதம் இருந்தியே, ராமன் உன்னை கூட்டிகிட்டு வந்தானே, என்ன நடந்ததுன்னா, இது மாதிரிக்கா என்னை நெருப்பில் இறங்க சொல்லிட்டாரு, என் கற்பை நிரூபிக்கணும்னு அப்படின்னா. இப்போது புதுமை பித்தன் கதையை எப்படி தெரியுமா முடிக்கிறாரு? என்னது, உன் கற்பை நிரூபிக்கணும்னு உன்னை நெருப்பில் இறங்க சொன்னானா? அந்த ராமன் கால் தூசிப்பட்டா நான் பெண்ணானே, அது எனக்கு தேவையில்லை, அகலிகை மீண்டும் கல்லானாள் அப்படின்னு எழுதினான் சார் புதுமை பித்தன். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கிற பெண் அப்படித்தான். பெண்மையை எப்படி நீங்கள் இழிவு செய்து காட்டலாம்? எப்படி அவர் போர் நெறிமுறைகளை பிழையாக புரிந்து கொண்டு அது இந்த காலத்திற்கு ஒவ்வாது என்று வழக்கு வைத்தாரோ, அதே போல ராமனுக்கும் சீதைக்கும் நடுவில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வினை காலம் காலமாக எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு போல அவர் இந்த குற்றச்சாட்டை இந்த மன்றத்தில் வைத்திருக்கிறார். காலத்திற்கு முன்னாலேயே எவ்வளவோ பல யுகங்களுக்கு முன்னால் நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கும் மன்றங்களை வைத்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் தீர்க்கப்பட வேண்டிய அல்லது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு சத்தியம் அடங்கி இருப்பதாக இந்த மக்கள் புரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு காரணம். தமிழர்களுடைய வாழ்வியல் முறை என்பது நிலம் சார்ந்ததையா. எங்களுக்கு முதற் பொருளே நிலம்தான். நாங்கள் நிலம் சார்ந்தவர்கள். ராமாயணம் வடநாட்டிலே வந்த காப்பியமாக இருந்தாலும் தமிழ் சார்ந்து சிந்தித்தவர் கம்பர்.
அந்த தமிழ்தா சார்ந்து சிந்தித்த அந்த கம்பரினுடைய வாழ்வியல் தமிழர் மரபோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் வடநாட்டில் கூட இப்படி சபை கூடி பேச முடியாத நிலையில் நாம் இன்றைக்கு கம்ப ராமாயணத்தை சபையாக உலகமெங்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அயோத்தியிலிருந்து புறப்பட்டு போனவன், கிஷ்கிந்தையை சுத்தமாக்கியவன், பிறகு போய் இலங்கையை சுத்தமாக்கி கொண்டு எந்த ஒரு அரசு நிலையையும் தன் தலையிலே சுமந்து கொள்ளாமல் தன் பாதரட்சையை கொடுத்துவிட்டு மீண்டு வரக்கூடிய ஒரு பேராண்மை படைத்த தலைவனாக ராமனை காட்டிய காரணத்தினால்தான் இன்றைக்கும் அரசியல் வாழ்க்கையில் அவர்களை தலைவர்களாக கொண்டுதான் எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இவர் சொன்னார் இல்லையா, அவங்க ரொம்ப வசை சொற்களை எல்லாம் பேசினார் தன் மனைவியை எதிர்த்து. இப்போ தலைவின்னு ஒரு படம் வந்தது சார், அதில் சொல்லாத கெட்ட வார்த்தையே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை அந்த கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதை அவர்கள் சொல்லலாமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நுவான்சஸ் என்கின்ற ஆங்கில சொல்லை நான் இங்கே பயன்படுத்தி அதற்கு நான் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். நுவான்சஸ் என்கின்ற சொல்லுக்கு நுட்பமான என்கின்ற ஒரு தமிழ் சொல் உண்டு. ஒரு உறவு இருக்கிறது, கணவனுடைய ஒரு பார்வை, குருவினுடைய ஒரு தீட்சை, ஒரு சிறிய அசைவு, ஒரு சிறிய நடுக்கம், இதையெல்லாம் கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் கம்பன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு பாட்டை இவன் அப்படி எடுத்தான், இப்படி இவன் முடிச்சான் அப்படின்னு கதை சொல்லிட்டு போறதுக்கு பேர் இல்லை ராமாயணம். ராமாயணத்தில் ஏன் அந்த பாத்திரம் அப்படி படைக்கப்பட்டது? கண்களினால் கூறினான். யார்கிட்ட சொன்னான்? லக்ஷ்மணன் கிட்ட சொல்றான், ஏய் நீ தீடுறா. ஏன் சொன்னான்? அவனுக்கு தெரியும், பிள்ளைய தூக்கி வானத்தில் வீசுறவனுக்கு தெரியாதா அதை திரும்பவும் பிடிச்சிக்கலான்னு. இன்னொரு விஷயம், தூக்கி பிடிக்கிற குழந்தை சிரிக்குது இல்லை, அதனால தான் அந்த சீதை மௌனமாக இருந்தா. இவ்வளோ பேசுகிற பேச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பும் அந்த அறமும் அந்த குடும்பம் சார்ந்த விஷயமும் அந்த யுகத்திலே நடந்த அந்த ஒன்றை நீங்கள் அப்படி புரிந்து கொண்டால் இந்த யுகத்திற்கு அதை எப்படி பொருத்தி கொள்ளலாம் என்று நீங்கள் பேசுவீர்களே தவிர அந்த தாய் தகப்பனுக்கு நடுவில் நிகழ்ந்த அந்த விஷயங்களை மிக சிறப்பான முறையில் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சீதை கற்பின் கனலி என்று ராமனுக்கு தெரியாதா? நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். அந்த 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 இடம் இருக்குல்லையா, இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்கயா. சொல்லுங்க. அந்த இடம் இருக்குல்ல, இலங்கையில வேடிக்கை பார்த்த அத்தனை பேருக்கும், அங்கே வந்த அத்தனை வானரங்களுக்கும், அனுமன் வானரங்களில் இருக்கிறான், அத்தனை பேருக்கும் தெரியாதா சீதை எந்த தப்பிழையும் செய்தவள் இல்லைன்னு? அத்தனை பேரும் சாட்சியாக இருந்து கொண்டவர்கள் எல்லோருக்கும் தெரியும் சீதை சரியான. அத்தனை பேர் சாட்சியாக தடுத்திருக்கணுமா இல்லையா? அதுதான் அந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் கலியுகத்திற்கு அது ஒவ்வும். ரெண்டு பேர் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறவங்க எல்லாருக்கும், அப்பா அம்மாவை ஏதாவது திட்டுறாங்கன்னா பிள்ளைங்க கம்முன்னு இருக்கிறோம். பிள்ளைய அப்பா தடுக்கிறாரு, ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னா அம்மா சும்மா இருக்கணும். அப்போ தான் குடும்பம் விளங்கும். அப்போ இது நாடகம்ங்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக இது நாடகம். அது இன்னும் மோசம். இது ஒரு நாடகம்னு சொன்னீங்கன்னா அது இன்னும் மோசம். ஒரு மோசமும் இல்லை. தன் மனைவியோட கற்பை நிரூபிக்கிறதுக்காக நான் நாடகம் ஆடுறேன், நீ அதில் சேர்ந்து நடி அப்படின்னா அது இன்னும் மோசம். கிடையாது கிடையாது. நான் சொல்லி இல்லை இல்லை இல்லை, இதனுடைய நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் ஒரு இடத்திலே அவள் இறைவியாக இருந்தாலும் சரி, அவள் வாக்கில் இருந்து தவறான ஒரு சொல் புறப்பட்டதா இல்லையா லக்ஷ்மணனுக்கு எதிராக? நான் என்ன கேட்கிறேன், நான் ஒன்னு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. லக்ஷ்மணனுக்கு எதிராக அவள் பேசின என்ன நிற்றியோ ஒரு நீன்னு கேட்டியா இல்லையா? நீ பர்வீன் அவர்களே, சீதையினுடைய வாயிலே இருந்து ஒரு தவறான வார்த்தை வந்தது என்று சொல்வது ராமனுடைய வாயிலிருந்து வார்த்தை தவறான வந்த வார்த்தையை சரியாக்குமா? ஐயா சரியா வராதுயா. ஆனால் அங்கே அது சரியாக நிகழ்ந்தது. இவர் அறிவொளிக்காக பேசியது போல. நான் அப்படி கேட்கல. சீதையே என்ன தெரியுமா சொன்னார் ராமனை பார்த்து? என்ன தவம், என்ன கற்பு, ஆஞ்சநேயன் நான் கற்பில் சிறந்தவன் உங்ககிட்ட சொல்லலையாடா? அவன் சொன்னதை கேட்டுமா நீ என்னை எரிக்கிறேன்னு கேட்டால சீதை கேட்ட கேள்விக்கு ராமன் பதில் சொன்னானா? நான் ஒன்னு கேட்கிறேன், பல கேள்விகள் ராமாயணத்தில் உண்டு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிந்து விட்டால் இந்த கலியுகம் மிக சிறப்பான நிலையில் அந்த பசுவினுடைய 3 கால்களையும் இழுத்துக்கொண்டு அந்த 4 கால்கள் கொண்ட பசுவாக அதை மாற்றலாம் என்பதுதான் ராமாயணத்தை நாம் தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம். அதுக்காக தான் இங்க வந்தேன். இப்ப சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே ஒவ்வாதுன்னு சொல்லிட்டீங்க. ஒவ்வாதுன்னு சொல்லல, அதை இன்னும் சிறப்பாக்கும் என்று சொல்கிறேன். நான்
கிளியரா சொல்றேங்க. அவர் சொன்னார் தந்தை தோன்றிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது என்று. நான் சொல்லுகிறேன், என் பாட்டன் தோண்டிய இந்த கிணறு கால காலத்திற்கும் நீர் வளம் நிறைந்த ஒரு நிலத்தை எங்களுக்கு தருவதாக இருக்கிறது. அந்த நீர் வளம் நிறைந்த கிணறுக்கு பெயர்தான் கம்பராமாயணம். அந்த ஒரு கம்பராமாயணத்தை நாங்கள் படிப்பதன் மூலமாக சமூகத்தை, குடும்பத்தை, இந்த நாட்டிலே மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நாகரிகத்தை இந்த சமூகம் பெறும். அதற்கான ஒரு சாட்சியாகத்தான் கம்பராமாயணம் திகழ்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த உறவுகளையும் உணர்வுகளையும் இணைக்கும் கலாச்சாரம் எனும் இழைகளால் உருவானது ராம்ராஜின் பட்டு வேஷ்டிகள்.